ரைட் சைடு போகணும். ரைட்ல போக வேண்டியவன் முன்னால வந்து ஃப்ரீ லெஃப்ட பிளாக் பண்ணிருக்க. உன்னால இங்க எத்தனை பேர் சஃபர் ஆகுறாங்க தெரியுமா? மப்ல இருந்த ரூல்ஸ் தெரியாதா? சாரி சார், நீங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். காலைல ஜாக்கிங் வரும்போது தெரியாம விழுந்துட்டு சார். யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். உள்ள நாத்த தாங்க முடியல சார். கை கொடுங்க. தேங்க்யூ சார். பாத்தீங்களா, கார்பரேஷன்காரங்க அலட்சியத்தால நீங்க மேன்ஹோல்ல விழுந்துட்டீங்க. அவனுங்களெல்லாம் தூக்கில போடணும். இந்த தப்புக்கு நான் தான் சார் காரணம். என்னது? நான் தான் இந்த ஏரியா இன்சார்ஜ். அறிவு கட்ட முண்டம். இப்போ புரியுதா நீ செஞ்ச தப்பு? என் தப்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சார். நான் இப்பவே என் டியூட்டியை ஒழுங்கா செய்யறேன் சார். முதல்ல அதை போய் பாரு சார். இந்த கஜேந்திரனை காப்பாத்த உங்க பேர் என்ன சார்? உன் ஆள் என்னடி பண்றான்? ஹாய். புக்க கூட நான் தரமாட்டேன். தரமாட்டேன் சொன்னேன். பரவாயில்லையே, நோட்டு ஃப்ரீயா இருக்கு. சரி, மொபைல கூட. இல்ல இல்ல என்கிட்ட கால் பண்ணுங்க, கவலைப்படாத. நாங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி வா போலாம், வெளியில போலாம். வா வா விடுடா. Thank you sir. இது பாருமா, இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அங்கிருந்து போலீஸ்காரங்க வரத்துக்குள்ள உன் ஃப்ரெண்டை ரேக் பண்றது மட்டும் இல்ல, ரேப் கூட பண்ணிடுவாங்க. அதுக்காக நான் இப்ப என்ன செய்யணும்? இப்ப நீ தான் விஜயசாந்தி நினைச்சுக்க. அவன் மேல அட்டாக் பண்ணி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்க. அவனுங்க அலர்ட்ட ஓடலன்னா என்ன கேளு. யார் உதவியும் எதிர்பார்க்க கூடாது. போமா. Thank you sir. இருக்கவா? Your good name please? Citizen. Hey you. 7. ரோட்ல பைக்கை நிப்பாட்டி எதுக்காக என் வண்டியை நிறுத்துற? என் பைக்கை இடிச்சு கீழே தள்ளி விட்டு போனியே அதுக்காக. உன் பைக்க என் கார் இடிச்சுதா? எங்க? எந்த இடத்துல? கொஞ்சம் முன்ன அந்த ஹோட்டல் கிட்ட. உன்னோட பைக்கை என் கார் இடிக்கவே இல்லைன்னு நான் சொல்றேன். இடிச்சேன்னு நான் சொல்றேன். உன் பைக்கை நான் தான் இடிச்சேன்னு நீ சொன்னா மட்டும் போதுமா? இத பார்த்த மூணாவது மனுஷன் யாராவது இருந்தா சாட்சி சொல்ல பாப்போம். அப்படியா? எனக்கு முத்தம் கொடுத்துறியா? நான் உனக்கு முத்தம் கொடுத்தேனா? எப்போ? எங்க? ஹலோ, இதுக்கும் மூணாவது சாட்சிய காமி. மேடம், செஞ்ச தப்பு ஒத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை முட்டாளாக்கணும்னு நினைச்சா நாம தான் முட்டாளாக வேண்டியது இருக்கும். நீ தப்பு உணரணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். உன் மேல ஆசைப்பட்டு இல்லை. அதேனடி இவ்ளோ சைலண்டா வந்து உட்கார்ந்துட்டு? வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது எப்பயும் சிரிச்சுக்கிட்டே வருவியே, இன்னைக்கு என்னடி ஒரு மாதிரியா இருக்கு? உன்னதாண்டி கேக்குறேன், என்னடி ஆச்சு உனக்கு? இன்னைக்கு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது தப்பா சரியான்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நடந்தது என்னன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு ஸ்வப்னா. ரைட்டா தப்பா நான் சொல்றேன். எப்பயும் வல வலன்னு பேசிட்டு இருக்கிற வாய்க்கு முத்தத்தால லாக் போட்டிருக்கானா அவன் சாமானியமான ஆளே கிடையாது. நோ டவுட் ஹி இஸ் வெரி கிளவர். இப்போதான் எனக்கு புரியுது உன் மனசுல இருக்கிறது கஷ்டம் இல்ல, இஷ்டம்னு. நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாருக்கும் காதல் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே, முதல் முத்தத்திலேயே எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு.
நான் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் எங்க இருப்பான்னு சொல்லு. ஓ காட், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்பானே. அவன் பைக் நம்பர் சொல்லு, அட்ரஸ் நான் பிடிக்கிறேன். இருக்கிற 2 கண்ணுல அவனை பாக்குறதுக்கே நேரம் பத்தல, பைக் நம்பர் எல்லாம் எங்க நோட் பண்றது? அப்படின்னா என்னால முடியாதுமா. ப்ளீஸ் ஆஷா, நீ தான் அவன் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். வெரி சிம்பிள். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமாண்டி, போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா? தேங்க்யூ. குட் மார்னிங் சார். மார்னிங். ஒரு ரவுடி ராஸ்கல் நடு ரோட்ல என் காரை நிறுத்தி என்னை கீழே இறங்க சொல்லி என்னை இறுக்கி கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்துட்டான் சார். ரேப் பண்றது கூட ட்ரை பண்ணான் சார். ஓ, அந்த கிஸ் அண்ட் ரன் கேஸா? யூ அப்சல்யூட்லி ரைட் சார். அவன் எங்க இருந்தாலும் சரி, முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஆள் எப்படி இருப்பான்? வெல் ப்ளீசிங் பர்சனாலிட்டி, குட் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பான் சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, கேஸை டேக் அப் பண்றேன். கம்ப்ளைண்ட் தேவையில்லை சார். ஏன்? மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அவர் நல்லவர் தான் எனக்கு தோணுது. ஏய், என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ராமு, நீ வீசுறதுல உங்க அம்மா தலையில பட்டுச்சா? மிஸ்டர், உங்க அம்மாக்கு அடிபட்டதுன்னு இவ்வளவு ஃபீல் பண்றியே, அதுவே இன்னொரு தாய்க்கு அடிபட்டு இருந்தா அவங்க பிள்ளைங்களும் இப்படிதானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா சார், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் சார். உங்களை இந்த ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது யாரு? சார், அந்த எக்ஸ் எம்எல்ஏ இடஒதுக்கீடு கேட்டு எங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னார் சார். இத பாருங்க, இந்த பஸ் யாருது? கவர்மெண்ட் சார். கவர்மெண்ட் யாருது? நம்மளோடது சார். புரியுதுல? நம்ம பஸ்ஸை நாமளே கல்லால அடிச்சு உடைச்சா கவர்மெண்ட் புது பஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்காக டிக்கெட் ரேட்டை ஏத்துவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நாம தான். நீங்க சொல்றது உண்மைதான் சார். குட். சில சுயநல அரசியல்வாதிங்க பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உங்களை தூண்டி விட்டு எதையும் செய்வாங்க. அவங்கள நம்பி உங்க எதிர்காலத்தை பாழாக்கிக்காதீங்க. இப்போ எங்களுக்கு புரியுது சார். இனிமே நாங்க யாரும் அவங்க பேச்ச கேட்க மாட்டோம் சார். தட்ஸ் குட். மூவ். இத பாருங்கம்மா, இந்த காலத்து பசங்க அரசியல்வாதிங்க பேச்சை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அவங்க தப்பான வழியில போகாம அவங்கள கண்டிச்சு வளர்க்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. நீங்க சொல்றது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். என் பிள்ளைய நான் ஒழுங்கா வளர்த்திருந்தா இன்னைக்கு அவன் கையாலேயே நான் அடி வாங்கியிருக்க மாட்டேன். வருத்தப்படாதீங்கம்மா, முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. உண்மையிலேயே உன் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடி. உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்தா எனக்கே லவ் பண்ணணும்னு தோணுது. அப்படிலாம் யாருக்கும் தோணக்கூடாது. நான் காதலிக்கிறவன் என்னை மட்டும்தான் காதலிக்கணும். மரத்துல இருக்கிற மாங்காவை கல்லால் அடிச்சா கீழே விழுந்துடும். அப்படின்னா ஐயோ பைத்தியக்காரி, அவர் வந்து உன் பின்னாடி சுத்துவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ தான் அவர் பின்னாடி சுத்தணும். எஸ், நீங்களா? என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை உள்ள வாங்கன்னு ஓ, கூப்பிட்டு. ஐ அம் சாரி. உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க? நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்ல கல்லால் அடிப்பட்ட தாய்க்கும் கல்லை எரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க பண்ண அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பேசின விதம், அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அன்னைக்கு நீங்க கொடுத்த முத்தத்தால நான் சுத்தி வரல. உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஐ லவ் யூ.